அல்ஹம்துலில்லா. உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. துல்ஹஜ் மாதம் இந்த புனிதமிக்க நாட்களை கடந்து இந்த புனிதமான நாள்ல திடல்ல அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக, அவனை வணங்கியவர்களாக, எல்லா மக்களுக்குமாக பிரார்த்தனை செய்தவர்களாக இந்த இடத்துல நாம் என்ன செய்ய நிற்கிறோம். எல்லா மக்களும் குடும்பத்தோடு மனமகிழ்ச்சியா வாழ்வதற்கும், அதே நேரத்துல எல்லா சமூக மக்களோடும் இணங்கி வாழ்வதற்கான ஒரு சூழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தட்டும். இன்றைக்கு வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, அனகாபுத்தூர்ல இந்த வீடுகள் இடிக்கப்பட்டது. அங்க இஸ்லாமிய மக்கள் மட்டும் அல்லாம எல்லா சமூக மக்கள் இருந்தாங்க. அவங்களுடைய இழப்புகள் எந்த அளவுக்கு அது அல்லாஹுதான் அறிவான். ஆனா அரசாங்க அனுமதியோட தான் அங்க வீடுகள் கெட்டப்பட்டுச்சு. ஆனா இன்றைக்கு அரசாங்கமே அதை சாதாரணமா இடிச்சிட்டாங்க. எந்த அரசாங்கமாக இருந்தாலும் மக்களுக்கு வழங்குறதுல ரொம்ப மெதுவா தான் செயல்படும். ஆனா மக்கள்கிட்ட இருந்து புடுங்குறதுல ரொம்ப வேகமா இருப்பாங்க. அந்த மக்களுக்கான நீதி அரசாங்கம் என்ன செய்யணும், சரியான பரிசீலனை செய்து அவங்க இழப்புக்கு அரசாங்கம் ஈடு செய்யணும். அது மட்டும் இல்லாம பெங்களூர்ல நடந்த இந்த கிரிக்கெட் போட்டிக்காக வாங்கின கப்புக்காக மக்கள் கூடுகிற பொழுது அந்த இடத்துலயே நிறைய உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கு, நிறைய உயிர்கள் போயிருக்கு நெருக்கடியில. அப்ப அரசாங்கம் ஒரு கூட்டத்தை கூட்டும் போது மக்களுடைய பாதுகாப்பையும் கருத்துல கொள்ளணும். அதே நேரத்துல விளையாட்டா பாருங்க. இந்த விளையாட்டுல அவன் ஜெயிக்கலங்கிறதுக்காக உயிரை விடுற அளவுல இன்னைக்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறத பாக்குறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. விளையாட்டா பார்க்கணும். அதே நேரம் இன்றைக்கு பலஸ்தீனத்துல வாழ்ற மக்கள் எல்லா காலங்களிலும் ஒரு துன்பத்தை, பெருங்கொண்ட சோதனை அனுபவிக்கிறாங்க. அந்த மக்களுக்கும் அல்லாஹ் வெகு விரைவில் வெற்றியை அளிக்கட்டும், அவங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை, சூழலை ஏற்படுத்தட்டும் அப்படின்னு நான் பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கு உறவுகளோட சேர்ந்து வாழுங்க. உண்டு மகிழ்ந்தது மட்டுமல்லாமல் கொடுத்தும் மகிழக்கூடியவங்களா இருங்க. அல்லாஹ் எல்லா காரியங்களையும், நன்மையான காரியங்களை நோக்கி பயணிக்கிற நல்ல மக்களாகவும், நன்மைக்காகவே வாழ்ந்து மரணிக்கிற ஒரு நல்ல ஒரு மக்களாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கட்டும்.